தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க. தமிழர்கள் வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து ஒற்றுமையில் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவர்கள் சாதி இருக்கிறது. அவர்களுக்கு வந்து ஒருத்தர் ஏறினா இன்னொருத்தர் பிடிக்காது. அவர்களுக்கு நண்டு போல அவர்கள் இப்படியெல்லாம் பொதுவான ஒரு பொது புத்தியில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இந்த பொய்யான கட்டமைப்பை தமிழர்கள் மீது சுமத்திக் கொண்டே இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக. உலகத்திலேயே தமிழர்கள் தான் எமோஷனல்ஸ் அல்ல இன்டலெக்சுவல்ஸ் என்பதற்கு தமிழருடைய அத்தனை இலக்கியங்களும் சான்றுகள். தமிழருடைய கலை சான்று, தமிழருடைய இலக்கியம் சான்று, தமிழருடைய பண்பாடு சான்று, தமிழருடைய கட்டுமானங்கள் சான்று, தமிழருடைய விளையாட்டுக்கள் சான்று, தமிழருடைய அறிவு சான்று. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல்ஸாக இருக்குமே தவிர எதுவுமே எமோஷனலாக இருக்காது. முதல்ல இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எமோஷனல்ஸ் என்று பொய்யான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் முதலில் வந்து நம்ம மன ஆழத்திலிருந்து அகற்ற வேண்டும். இது கடந்த காலத்தினுடைய நம்முடைய அத்தனை அறிவியலும் எடுத்து பார்த்துட்டா தெரியும். எப்படா ஒரு எமோஷனலானவன் வந்து நீங்கள் சிற்பத்தை வந்து வடித்திருக்க முடியும்? எப்படி வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டவன் வந்து பெருவுடையார் கோயிலை வந்து வடிவமைத்து கட்டியிருக்க முடியும்? எப்படி இப்படிப்பட்ட அறிவை வந்து உலக மக்களுக்கு கொடுத்திருக்க முடியும்? எப்படி வந்து வெற்று உணர்ச்சி வசப்பட்டவனாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கல்லணையை கட்டியிருக்க முடியும்? முழுக்க முழுக்க அறிவார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு தமிழ் சமூகம் இந்த 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாதவங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதிய வேறுபாடு கொண்டவங்க, இப்படி தொடர்ந்து ஒரு பொய்ப்பிம்பத்தை இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு கெப்பல்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே வந்து கோயபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கெப்பல்ஸோட வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொய் பேசுவது. பொது இடங்களில் மக்கள்கிட்ட போய் அமர்ந்துட்டு ஆமாமாங்க என்ன இருந்தாலும் அந்த இவர் வந்து இந்த மக்களை வந்து இப்படி கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு கத்தி பேசுவான். இப்படி வந்து தொடர்ந்து எல்லா இடங்களிலும் 4 பேர் காதில் படுற மாதிரியே பொய்யை பேசிக்கொண்டே போவார்கள். அப்படித்தான் இங்கே தமிழர்கள் மீது இந்த பிறமொழியாளர்கள் இது போன்ற பொய்யான கட்டமைப்பை, பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக. முதலில் இதிலிருந்து தமிழர்கள் வெளிவர வேண்டும். இதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வெற்று உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் அல்ல, உணர்வு பூர்வமானவர்கள். அதே போல அதையெல்லாம் விட மிக அறிவுபூர்வமானவர்கள், அறிவார்ந்தவர்கள், சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். திருக்குறளை விட, தொல்காப்பியத்தை விட, நாலடியாரை விட நீங்கள் வந்து இந்த அறிவியல் சான்றுகள் கொண்ட பல்வேறு வானியல் அறிவு நூல்களை விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எந்த மொழியில் இப்படிப்பட்ட அறிவு இருக்குது? எந்த மொழியில் இப்படிப்பட்ட மன்னர்கள் அரசர்கள் அறத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க? அப்போ இவர்களை பார்த்து நீங்கள் சாதியை பிரிந்து நிற்கிறார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ஒற்றுமை இல்லாதவங்க, இப்படி வந்து சோம்பேறிகள் என்பதாக பொய்யான தொடர்ந்து கட்டமைப்பை வந்து உளவியல் ரீதியாக கொடுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை தமிழர்கள் மீது சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்காரர்கள்.